தமிழ் திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையை வழிநடத்தி வருகிற பாஸ்டருக்காக உமக்கு நன்றி, அவர் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபைகளில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கடந்த 11 மாதங்களும் நீர் எங்களை கண்மணி போல காத்து இம்மட்டும் நீர் வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிறப்பின் செய்தியை ஆண்டவரே இந்த திருச்சபையின் மக்கள் ஆண்டவரே நடனத்தின் மூலம், பாடல்கள் மூலம், நாடகங்களின் மூலம் ஆண்டவரே வெளிப்படுத்த இருக்கிறார்கள் சுவாமி. நீர்தாமே அந்த நிகழ்ச்சிகளை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. நீர் எங்களுக்காக பரலோகத்தை விட்டு மனுஷனாக நீர் ஏழை கோலம் எடுத்தீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த செய்தியை வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் நடித்து பாடி உம்மை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். நீர் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். நீரே நிகழ்ச்சியின் முதலிலிருந்து கடைசி வரை பிரசன்னராக இருந்து ஆண்டவரே ஆசீர்வதித்து தாரும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். What a joy, what a delight. You are all looking so beautiful. Thank you all for joining us in celebrating the birth of Christ Jesus. A very good evening and a warm welcome to all the beautiful ladies, handsome gentlemen, and all the beautiful, loving children who have come here to join us in this Christmas program. I, Charni, and this is my husband Joshwin. We will be your host for tonight. உங்க எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால BSM மினிஸ்ட்ரி சார்பாக வான்கூவர் தமிழ் சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கொண்டாடுறதுக்கு இந்த ஈவினிங்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். For to us a child is born, to us a son is given. God gave his one and only son so that we can have an everlasting life. And we are here to celebrate the son, the Prince of Peace, Jesus Christ. இப்பொழுதும் ஒரு முன்னுரையாக உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணும் வகையாக அழகான ஒரு வெல்கம் ஸ்பீச்சை கொண்டு சகோதரி ஜோசபின் சிஸ்டர் இந்த இடத்துல வருவாங்க. Good evening everyone. We would like to welcome all of our guests, family and friends in the precious name of our Lord and Savior Jesus Christ, and on behalf of our Bethel Shalom Ministries. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்மளோட கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமோட தலைப்பு வந்து புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். ஸோ இன் பைபிள் 2 Corinthians chapter 5:17 says, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அண்ட் எல்லாம் புதிதாயின. ஸோ ஆஸ் வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ் டூரிங் திஸ் டைம், நாமும் கிறிஸ்துக்குள்ளாக புது சிருஷ்டியாக்கப்பட தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. Also, our kids have been practicing for this Christmas program for the past 2 months, and they are going to showcase their talents today. God has given them wonderful talents, so they are going to showcase with a variety of activities like songs, drama, and dance. So let us all sit back and enjoy this performance, and all the glory, honor, and praise be to our Lord. Thank you. Let everything that has breath praise the Lord. Let us continually praise the Lord with all our praise and worship. இந்த சாயங்கால வேளையிலும் இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ரெகுலராக இருக்கிற மாதிரி இருந்தாலும், எந்த ஒரு இடத்துல சபையாக எல்லாரும் சேர்ந்து கூடியிருக்கிறோமோ வர்ஷிப்போடு தான் நம்ம ஆரம்பிக்கணும், கர்த்தருடைய துதி பாடல்களோடு தான் ஆரம்பிக்கணும். BSM சபையினுடைய அருமையான கொயர் டீம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இங்கே உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண 3 wonderful Christmas songs கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். Let us all join with the church choir in singing and worshiping the Lord, followed by the Bible reading. He
பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 18 வரை. The Bible reading is taken from the Hebrews chapter 2 verses beginning from 5 to 18. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல். இனி வரும் உலகத்துக்கு பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The disciples stopped the little children from coming to Jesus. Jesus said, "Let the little children come to me, do not hinder, for the kingdom of God belongs to such as these." Little children, littlest children of our church, the level 1 kids, are going to come and perform in front of you. I want you all to give a claps for them. Let us clap and cheer for the little stars as they dance to the song of the birth of Christ Jesus. They are here to celebrate Jesus' birth, and please join them. நானும் நீயும் தான் ஆடுவோமா பாடுவோமான்னு சேர்ந்து இந்த பாட்டில் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆட போகிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக கண்டு கழிக்கலாம். நானும் நீயும் பாடுவோமா, பேபி ஜீசஸ் பிறந்தாரே. கேரல் சாங்ஸும் கிறிஸ்மஸ்
அவ்வளோ அழகாக அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நீங்களும் அதை என்ஜாய் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது அடுத்து வரப்போகிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு டான்ஸாக இருக்க போகிறது. இது வந்து நம்ம வான்கூவர் தமிழ் சர்ச் வான்கூவர் பிரான்ச்லேருந்து பிரத்யேகமாக குழந்தைகளுக்கு நல்ல அந்த வடிவமைப்பெல்லாம் பண்ணி அழகாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, the first disciples of Jesus were fishermen. நீங்கள் மீன்களை பிடிப்பவர்கள் அல்ல, மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளையிட்டு அவங்களை டிசைபிள்ஸாக கொண்டு வந்தாங்க. இன்று அவர்கள் அலங்கரித்து வந்திருப்பது ஃபிஷர்மேன் மாதிரி. நீங்கள் எல்லாரும் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட போகிறீர்கள். Let's put our hands together and welcome all the fishes of men as they dance and praise to celebrate God. தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நான் மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே,
வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக. மீனவர்களுடைய டான்ஸ் எப்படி இருந்தது? இப்பொழுது ஒரு சின்ன ஒரு ட்ரிவியா, இதுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு உண்டு. ஓகே, அக்கார்டிங் டு பைபிள் பார்த்தீங்கன்னா, மென் ஆர் பெட்டர் இன் மேக்கிங் காஃபி. தெரியுமா? ஆண்கள், அதாவது இங்கிலீஷ்லேயே கேட்குறேன், மென் ஆர் பெட்டர் இன் மேக்கிங் காஃபி. பிப்ளிக்கல் ப்ரூஃப் இருக்கு. ஐ கேன் டெல் யூ. யாராவது சொல்ல முடியுமா? ப்ரைஸ் இருக்கு, பாக்கெட்டில் வச்சுருக்கேன், 2 ப்ரைஸ் இருக்கு. சொல்லுங்கள். நைஸ் ட்ரை விஜிதா சிஸ்டர், பட் இல்லை சிஸ்டர். யாருக்கும் தெரியலையா? ஆன்சர் சொல்லிடலாமா? இருக்கு, சொல்லிடலாமா? ஹீப்ரூஸ். இது எனக்கு தான். ஓகே, ஸோ இன்னொன்று, ஆடம் வந்து கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஒன்று சொல்லியிருப்பாரு. அவருடைய வைஃப் கிட்ட கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஒன்று சொல்லியிருப்பாரு. என்ன கோரஸா சொல்றீங்க? இத்தனை கொடுக்கறது. இப்போ ஒரு அருமையான ஒரு விஷயம் வரப்போகுது. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கான ரீசன் கிறிஸ்துமஸ். நம்ம எதுக்காக மண்ணுலகத்துக்கு மேசியாவான கிறிஸ்து இயேசு வந்தார், அது அவருடைய வருகைக்கான நீட் என்ன, அதில் இருந்த உண்மைகள் என்ன, அந்த சத்துவம் என்ன, சத்தியத்தின் மூலமாக சொல்ல வந்தது என்ன, இந்த காலத்து பசங்களுக்கு அதுக்கான புரிதல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு அருமையான ஸ்கிட் ரெடி பண்ணியிருக்காங்க. 4 காட்சிகள் கொண்ட ஸ்கிட் இது. இப்போ அதை கண்டு கழிக்கலாம். இயேசுவின் பிறப்பு தேவனுடைய அன்பையும் சமாதானத்தையும் தியாகத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. கிறிஸ்மஸின் உண்மையான பரிசு நாம் தரும் அன்பளிப்புகள் அல்ல, தேவன் தன் மகன் மூலம் நமக்கு கொடுத்த அன்பே. இதை விளக்க எங்கள் BSM குழந்தைகள் கற்பனை நாடகம் இதோ உங்களுக்காக. ஜாஃப்ரி, கிறிஸ்மஸ் சீக்கிரம் வரணும், எனக்கு ஒரு ஐபேட் வேணும். ஆமா, எனக்கும் கிறிஸ்மஸ் சீக்கிரம் வரணும். நான் கேட்ட ஹெட்ஃபோன் வாங்கி வச்சுட்டு பாரா. நான் ஒரு அட்வான்ஸாக லேட்டஸ்ட் வீடியோ கேம் கேட்டிருக்கேன், அதில் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடவே மாட்டேன். கெவின், நீ ரொம்ப க்ரீடியாக இருக்கு. எனக்கு புது ட்ரெஸ் போதும், ஆனால் பெரிய கிஃப்ட் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், கிறிஸ்மஸ்னால் என்ன நினைக்கிறீங்க? நல்ல நல்ல பரிசுகள் வாங்குதா, புது ட்ரெஸ் போடுறதா, கேக் சாப்பிட்றதா, அவ்வளோதானா? சர்ச்சில் பாட்டு பாடுவாங்க, இயேசு பாலகன் பிறந்தாருன்னு, அது எதுக்கு? காட்சி 2, தூதரின் வருகை. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தேவதூதன் சொன்னான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பயப்படாதீர்கள் குழந்தைகளை, நான் ஆண்டவர் அனுப்பிய தூதன். நான் ஒரு முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறேன். கிறிஸ்மஸ் என்றால் வெறும் பரிசுகளும் கேக்கு புது ஆடையும் அல்ல. அப்போ கிறிஸ்மஸ்னா என்ன தூதரே? கிறிஸ்மஸ் என்றால் தேவன் இந்த உலகத்தை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்த அவருடைய ஒரே மகனாகிய இயேசுவை நமக்கு பரிசாக கொடுத்தனாள். தேவனே நமக்கு ஒரு பரிசை கொடுத்தாரா? ஆமாம், நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு கிடைத்த பெரிய பரிசை பற்றி மறந்து விட்டீர்கள். இருளில் இருந்த மனிதர்களுக்கு ஒளியை கொடுக்க, பாவங்களில் இருந்த விடுவிக்க இயேசு பிறந்தார். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் பரிசு. அப்படின்னா நான் கேட்ட அந்த கேம் ரொம்ப முக்கியமா இல்லையா? நீங்கள் கேட்கும் பரிசுக விட இயேசு கிறிஸ்துவை பரிசாக பெற்று இருப்பதே மிக பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் சந்தோஷத்தை எல்லாருடனும் பகிர்ந்து கொள்ளும்போது இன்னும் பெரிய சந்தோஷத்தை பெறுவீர்கள். காட்சி 3. இடையர் ஞானி வருகை. பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மேரி கிறிஸ்மஸ் பிள்ளைகளாய், நான் தான் அந்நாள் மாடல் மேய்த்த ஒரு ஏழை இடையன். நானும் தான் கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை பார்த்து வந்த ஒரு ஞானி. அப்போ நீ ஏன் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போடல? ஏனென்றால் உண்மையான கிறிஸ்மஸ் அன்று யாருக்கும் சாண்டா கிளாஸ் பற்றி தெரியாது. எங்களுக்கு தெரிந்தது ஒரே ஒரு செய்தி தான். இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவர் மீது அன்பாக நாங்கள் தங்கத்தையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் பரிசாக கொடுத்தோம். நீங்கள் ஏன் அவருக்கு எக்ஸ்பென்சிவான பரிசுகளை கொடுத்தீங்க? ஏனெனில் அவர் ஒரு பெரிய ராஜா. பூமியில் பிறந்தாலும் அவர் பரலோகத்தின் ராஜா. அவரை பார்க்க எங்களுடன் நீங்களும் வாருங்கள். அவரோட ராஜா, அவரோட ராஜா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இதுதான் இயேசு நமக்கு கிடைத்த பெரிய பரிசு. நான் கேட்ட கேமியும் முக்கியமா இல்ல, இயேசுதான் முழு பரிசு. நம்ம எல்லாரும் இந்த உண்மை பரிசு பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு நீங்கள் பரிசளிக்க விரும்பினால் உங்கள் மனதை கொடுங்கள். பிறருக்கு உதவி செய்து என்னை பின்பற்றுங்கள். ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன். என் பெயர் இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக நமது இல்லத்தை சுத்தப்படுத்தி பளிச்சிடும் விளக்குகளாலும் ஜொலித்திடும் நட்சத்திரங்களாலும் அலங்கரித்து வரும் நாம் நம் உள்ளத்தை சுத்திகரித்து தூய்மையாக்கி உள்ளோமோ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை மீட்பதற்காக விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வந்த
நம்மை ரட்சிக்கும்படி சிலுவையில் மரித்தாரே, அவரின் இந்த அன்பிற்கு ஈடாக நாம் அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? நமது உள்ளத்தை தவிர. எனவே அவரில் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோம். நமக்காக தமது ஜீவனையே தந்த நமதாண்டவர் இயேசுவுக்கு நம்மையே அர்ப்பணிப்போம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். We can never stop worshiping the Lord. We can continually praise the Lord. We can never get enough of praising Him and worshiping Him. We sacrifice our bodies as a living sacrifice. வான்கூவர் தமிழ் சர்ச்சினுடைய பெண்கள் கோயர் மாத்திரம் சேர்ந்து பெத்தலையில் பிறந்தவர் என்ற நல்ல அருமையான ஒரு பாடலை இப்பொழுது எல்லாருக்கும் வழங்க வருகிறார்கள். Let's all sing together and worship the Lord. அடுத்ததாக நம்ம நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில். ஒரு சர்ச்சில் கர்த்தருடைய காரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு, சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு பிள்ளைகள் மூலமாக எந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ கிரியேட் பண்ணணுமோ அதை they are put together. Couple of adults are put together along with children. Let's see what the children think about what the real gifts are. And let's see what the children think. Where do they learn about living Christ-like life? As they are being interviewed by the adults, that they'll be questioned about how and where and when do they learn about Jesus in their everyday life. Let's all sit back and relax and watch this. இங்கு வந்திருக்கும் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். பிஎஸ்எம் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைக்கி ஈவினிங் நானும் என் மனைவியும் சேர்ந்து இந்த ஒரு சிறுவர்கள் நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பு எப்படியாக கிறிஸ்தவ குடும்பங்களில் கிரியை செய்கிறது என்பதை
இந்த குழந்தைகளிடத்தில் கலந்துரையாடி தெரிந்து கொள்ள போகிறோம். சொல்லுங்கம்மா. அப்படியா, சரிம்மா, நான் கேட்குறேன். என்னப்பா இன்னைக்கு எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு சமைக்கலையா? எனக்கே 1008 வேலைப்பா. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? அப்படி என்ன 1008 வேலை உனக்கு? இங்கே பார்த்தால சாரீலாம் அயன் பண்ணியிருக்கேன், ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன், மேக்கப்லாம் போட்டிருக்கேன். இது ஸ்டேஜுப்பா, நம்ம வீடு இல்லை. சரி வாங்க, குழந்தைங்கலாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் கிறிஸ்மஸ் காஸ்டியூம்ஸில் வந்திருக்காங்க. அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த பையன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கானே, யாருப்பா தம்பி, உங்கள் பேர் என்ன? அங்கிள், அவன் பேர் ரெடி, அவங்க அம்மா பேர் கோமதி ஆண்டி, அவங்க அப்பா பேர் டேனியல் அங்கிள். ரிச்மண்டில் டேனியல் அங்கிள் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். ஓ, ரிச்மண்டில் அவர் தான் அந்த பெரிய புள்ளியா? ஓகே ஓகே. என்ன ஸ்டான்ஸா, அந்த பையனை கேட்டால் நீ சொல்கிற எல்லாத்தையும்? அங்கிள், எங்கள் வீட்டில் அவங்க ஃபேமிலி பற்றி தான் அதிகமாக பேசுவோம். டாடி நம்மள மாதிரி போல, இப்போ பாரு அடுத்த வீட்டு படி தான் பேசுவாங்க போல. என்ன வளர்த்துருக்க, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான். சரி விடுப்பா, நம்ம பையன் நம்மள மாதிரி தானே இருப்பான். கெவின், நீங்கள் சொல்லுங்கள். Stancha, Nixon, why did you steal my lines? என்ன Stancha and dialogue நீயே சொல்லிட்டேன். ஓகே கெவின், நீங்கள் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவை பற்றி யாருக்காவது சொல்லுவீங்களா? இல்லை அங்கிள், நானே என் ஃபேமிலியும் உட்காந்து நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்போம். ஹைஃபைடா கெவின். நாங்கள் கூட பிரியாணி சாப்பிட்டுட்டு நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்ப்போம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் கூட இப்போ நல்ல மூவிஸ் எதுவும் வரதில்லம்மா கெவின். ரொம்ப போரிங்காக இருக்குல்ல? ஆமாம் ஆண்டி, கரெக்டாக சொன்னீங்க. குட் ஜாப் கெவின். பிள்ளையும் சரியா, பொண்டாட்டியும் சரியில்லை. சரி, நம்ம அடுத்த ஆளுக்கு போவோம். ஸ்டான்ஷா, உனக்கு நீ சொல்லுமா, உனக்கு கிறிஸ்மஸ்கில் வந்து உனக்கு பவுலை போல் ஆகணுமா இல்லை பேதுரு போல் ஆகணுமா? அங்கிள், ஒரு பெரிய சிங்கர் ஆகணும். ஒரு பாட்டு எழுதி அதை யூடியூப்பில் போட்டுட்டு நிறைய பணம் சம்பாதிச்சா நிறைய வீடு வாங்கலன்னு எங்கள் டேடி சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஷா, உங்கள் டேடி சரியாக தான் சொல்லியிருக்காரு. நிறைய பாட்டு போடு, அப்போ நிறைய வீடு வாங்கலாம். ரியல் எஸ்டேட்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி ஆண்டி. எங்கள் டேடி தான் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஆனால் 2 சப்ஸ்கிரைபர் தான், நானும் எங்கள் மம்மியும். ஐயோ கடவுளே, இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்களே. ஆஷ்லி, நீயாவது சொல்லுமா, இவனுங்க என்ன தான் வந்து சண்டே கிளாஸில் கற்றுக்குறானுங்க? அங்கிள், சண்டே கிளாஸில் கற்றுக்க விட வீட்டில் தான் அதிகமாக கற்றுக்குறோம். கரெக்டாக சொன்ன ஆஷ்லி. நீங்கள்லாம் 30 மினிட்ஸில் சண்டே கிளாஸில் கற்றுக்கிறத விட அதிகமாக வீட்டில் தான் கற்றுக்க முடியும். அதைத்தான் வேதமும் சொல்லுது, மரம் அதன் கனியினால் அறியப்படும் என்று. பக்கத்து வீட்டுக்காரர்கள் மனப்பாட வசனம் தெரியுமா என்று பார்க்க மாட்டார்கள், இயேசுவை போல நல்ல மனசு இருக்கா என்று தான் பார்ப்பார்கள். இயேசு நல்லவர் என்பது உலகம் அறிந்த உண்மை, ஆனால் அவருக்குள் நாம் யார் என்பது உலகம் அறிய வேண்டிய ஒரு உண்மை. கிறிஸ்தவர்கள் எல்லோரும் எப்போது கிறிஸ்துவை போல வாழ முயற்சிக்கின்றோமோ அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அவருக்கென்று 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதிவிட்டோம். அவர் நம்மை பற்றி ஒரே ஒரு வரி எழுதுவதற்காவது வாய்ப்பை கொடுப்போம். நன்றி. மேரி கிறிஸ்மஸ். Merry Christmas and a Happy New Year. Thank you. Did we all enjoy this? We got to know what the kids had to say, that they learn about Jesus Christ in their everyday life, every minute. So they have to live like Christ did. என்னதான் வெளியில் வந்து வெளி உலகத்தில் சர்ச்சில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் வீடு தான் அடிப்படையாக அவங்க கற்றுக்கிற நிறைய விஷயங்களை சொல்லித்தர விஷயமா இருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். அதை தான் நம்ம அந்த ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக பார்த்தோம். Next, we are going to see the kids singing and performing, like using musical instruments. They have talents given by God, that they want to glorify God with their talents. We've seen the church choir singing and worshiping the Lord. Let's see the little souls as they exhibit their talents only for the glory of God. Let His name alone be glorified. இந்த இடத்துல முழுமையாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாகவும் சரி, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு இந்த இடத்துல பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சில்ட்ரன் இதை கொண்டு போகிறாங்க. அவங்க வரும்பொழுது இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்று என்கரேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.
how pleasant and how good it was to look at these kids singing and playing instruments. God has blessed them and blessed every kid. He finds every kid dear to his heart. இன்னொரு முறை கூட கரங்களை தட்டி அவளுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாமா? ஓ கமாலி ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாங்குக்கு ஹிப்ஹாப் நடனம் அமைத்து இந்த இடத்துல பிள்ளைகள் அவங்க இந்த டான்ஸை நம்ம முன்னாடி அரங்கேற்ற போகிறாங்க. Why not we watch this dance in a different style? As we have seen kids dancing as fishes of men, we have seen them dancing as the angels, and we've also seen them dancing in their traditional clothes. Why not see in a hip-hop style? Let's welcome them. அவ்வளோதான் கரங்கள் தட்ட முடியுமா? நன்றி நன்றி. இந்த கரங்கள் தட்டின மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். குழந்தைங்களும் அதே மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை ஆடினாங்க இல்லையா? Honestly, we do not know what we have in this kid that's upcoming now. It's a surprise for everyone.
அந்த ஸ்கிட் ஒன்று போகலாம். அதுக்கு முன்னாடி எத்தனையோ காரியங்களில் வந்து இப்படி ஒருங்கிணைச்சு பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற முகங்கள் யாருன்னு பார்த்தா, நம்மளுக்கு ரெகுலராக சண்டே ஸ்கூல் நடத்தி இந்த பிள்ளைங்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிற அந்த டீச்சர்ஸ் தான். இந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்கள கனப்படுத்துகிற விதமாக ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர் லூக் டு கம் டு ஸ்டேஜ் அண்ட் ஒரு டீச்சராக கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு இந்த இடத்துல அளிக்கணும். அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்க வரும்பொழுதும் அவங்க அந்த பரிசு பெற்றுக்கொள்ளும் போதும் உங்களுடைய கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. Level 1 teachers Nisha, Lydia, Vijita sister, Sister Vijita, Level 2 teachers Sister Shaila, Sister Rhoda, Level 3 teachers Charni, Debbie, Sister Josephine, தம்பி ஜெபா. நன்றி பாஸ்டர். இப்பொழுதும் அடுத்தபடியாக என் மனைவி சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிட் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கிட்டில் குழந்தைகள் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஸ்கிட் மூலமாக அவங்க வெளிப்படுத்தணும்னு விரும்புவாங்க. Honestly, I do not know what's in there, but I can assure you it's going to be filled with entertainment. Let's all clap and welcome them. Thank you. Thank God. இதுவரை ஆன்லைனில் ஒரு சர்ச்சு முடிஞ்சு உடனே ஓடி போகிற எல்லா சகோதர சகோதரிகளை தடுத்து இன்றைக்கி ஒரு ஃபெல்லோஷிப் நல்லா பண்ண போகிறோம். இயேசுவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சபையை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். பார்க்குறோம் முதல்ல யார் வர்றாங்கன்னு. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்னையா? உங்களை தான். நீங்கள் யாரு? எனக்கு ஞாபகம் வரலையே. சர்ச்சுக்கு வந்தால் தான் ஞாபகம் வரும். உங்கள் பேர்? உங்கள் பேர்? ஸ்டான்லி. இல்லை, நிறையா ஸ்டான்லி தெரியுமா? எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கா? ஓ, பல சர்ச் போறீங்க போல. அதனால தான். ஓ, நீங்கள் ஷைலா ஸ்டான்லியா? ஓ, அந்த ஸ்டான்லி. ஓகே ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா? என்ன சர்ச் பக்கமே வர்றதில்ல, என்னாச்சு? நான் வந்தனால தான் நிறுத்துனீங்க இப்போ. இன்னைக்கு தான் வந்தீங்க, என்னையே தெரியல. சரி பிரதர், நீங்கள் அது அப்புறம் கேளுங்க. எனக்கு ரொம்ப நிறைய ஸ்கெடியூல்ஸ் இருக்குது, எனக்கு டைம் இல்லை. உங்களுக்கு அவ்வளோ நேரம் பேசுறதுக்கு. ஒரு வேணா செல்ஃபி வேணா எடுத்துக்கிறேனே உங்களோட. சரி, ஓகேயா? தேங்க்யூ தேங்க்யூ. பார்ப்போம். பார்ப்போம். தேங்க்யூ. என்ன லேடி இது? செல்ஃபி இப்படிங்குது. சரியான பூமராண்டியாக இருக்கும் போலுக்கு. பெரிய செல்ஃபி பிள்ளை. நாளைக்கு இவங்க பையனும் இந்த மாதிரி தான் செல்ஃபி எடுப்பான். அப்புறம் இப்படி குல்ஃபி வித்துட்டு போக வேண்டியதுதான். அதாவது சர்ச்சுக்கு வர்றாங்க, பாதி பேர் வர்றதில்லை. சபைங்கிறது ஒரு எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது இவங்களுக்கு தெரியலையே. எப்படி இவங்களை இது பண்ணுறது? சரி, அடுத்தது யாருன்னு பார்ப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஆமாம், பிரதர் வரலையா? வந்துட்டாங்களே. இல்லையா, நான் 4வது பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தேன், டேனியலை காணுமே. இங்கே தான் இருக்காங்க பிரதர். வந்துட்டாங்க. என்னன்னா கெஸ்ட்டு வராங்க. ஸோ எனக்கு 10 நிமிஷம் தான் என் ஹஸ்பண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, அதனால சீக்கிரமாக போகணும். அப்படியே சிஸ்டர். ஆனால் பைபிளில் சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாழணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதே பைபிளில் தான் பிரதர், மனைவிகளே கர்த்தருக்கேற்று உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்னு போட்டிருக்காங்க. போய் பைபிள் நல்லா படிங்க பிரதர். கலக்குறீங்க. நீங்கள் 4 பேர் கூடி இருக்கும்போது நான் அங்கே இருப்பேன்னு இயேசு சொல்லியிருக்காரு. அது ஞாபகம் வச்சுட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஐயா, ரெண்டும் தேராது.
ஒரு ஃபெல்லோஷிப் 2 நிமிஷமா? சரி, அடுத்து கடவுள் ஒரு நல்ல ஒரு சகோதரரையோ சகோதரியோ அனுப்புகிறாங்கன்னு பார்ப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தெரியுதுல்ல? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சும்மா ஒரு கெஸ்ட்ல பேசிட்டு இருக்கேன். ஓ, இது ஒரு கிரிஞ்சா? ஓகே, சரி சிஸ்டர். சர்ச்சுக்கு ஏன் வர்றதில்ல? ரொம்ப பிஸி பிரதர். ஆனால் இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு, உட்காந்து பேசலாமா? உட்காரலாம். சொல்லுங்க பிரதர். உங்களுக்கு தெரியாதா பிரதர், ஒரே எல்லாமே டெக்னாலஜி ஆயிடுச்சு. இப்போ காலையில் எந்திரிக்கிறதே லேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் எங்கே ப்ரோ இங்கே கோயிலுக்கெலாம் வந்துக்கிட்டு. ஆனால் எல்லா ரெக்கார்டிங்ஸையும் ஆன்லைன்லேயே பார்த்துருவேன் ப்ரோ. 8:30க்கு சரி சர்வீஸ் பார்ப்பேன், 11 o'clock வேன்கோவர் சர்வீஸ் பார்ப்போம், அப்புறம் ஈவினிங் 5 o'clock லாங்லி சர்வீஸ் பார்த்துருவோம். ஒன்றும் விடுறதில்ல. புரியுது. ரெக்கார்டிங் சொன்னாலே லேட்டாக தான் முழிக்க போகிறீங்க. ஒரு 12 மணிக்கு எழும்பி ஒவ்வொரு ரெக்கார்டிங்காக பார்ப்பீங்க. என்ன ப்ரோ இந்த காலத்தில் போய் எப்படி இருக்கீங்க? நான் காலையில் தூங்கி எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தான். நீ காலையில் சமைக்கலை, நவீன் சமைக்கவே இல்லை, இன்னைக்கு ஸ்கிப்பில் தான் ஆர்டர் போட்டோம். அதுக்கப்புறம் நான் படிக்கிறது ஆன்லைன், வேலை பார்க்குறது ஆன்லைன், ஷாப்பிங் ஆன்லைன், எவ்ரிதிங் ஆன்லைன். எல்லாமே ஆன்லைனா? ஆமாம் ப்ரோ. டயலாக் மறந்துட்டீங்களா? ஓகே ப்ரோ. சரி, சபை ஃபெலோஷிப் அதை பற்றி தானே கேட்க வந்தீங்க? ஆமாம், கரெக்டு தான். அதெல்லாம் நாங்கள் செட் பண்ணிட்டோம்ல. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது பர்த்டேனா போதும், நாள் நைட்டு 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூன்னு மெசேஜ் போட்டுருவேன். நம்ம சீரியஸான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். சபைங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ரொம்ப முக்கியம் தான் பிரதர். ஆனால் நீங்கள் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க எனக்கு டைம் இல்லை. நான் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போய் ஆன்லைனில் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. இன்னொரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சரி சிஸ்டர். ஐயோ, 3வது கேஸும் அந்த மாதிரி. சரி, 4வது ஒரு பிரதர் வரக்கு ப்ரே பண்ணுறேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். பிரைஸ் லார்ட் பிரதர். எப்படி இருக்கீங்க ப்ரோ? எப்படி இருக்கீங்க? ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறோம். அப்புறம் எப்படி நீங்கள் எப்படி உங்களையும் சர்ச்சிலேயே பார்க்க முடியல? சர்ச் முடிஞ்சோன்னா அப்படியே ஓடுறீங்க. இப்போலாம் வரதில்லை ப்ரோ, எல்லாம் ஆன்லைன் ப்ரோ. ஆமாம், உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அது எப்படி ஆன்லைனா? அது ஆன்லைன் பண்ண முடியாது ப்ரோ, அது வெரி இம்பார்ட்டண்ட் மேட்ரு. ஆன்லைன்லாம் பண்ண முடியாது, நேரில் போய் பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், ஆன்லைனில் மட்டும் பொண்ணு மாப்பிள்ளலாம் பார்த்துடாதீங்க, நேரில் போய் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொண்ணு பார்க்குறதா இருந்தால் நேரில் போய் பார்த்து மூஞ்செல்லாம் கழுவி பார்த்துருங்க. பசங்களை பார்க்குறதா இருந்தால் தலையை நல்லா கழுவி பார்த்துருங்க. ஏன்னா எல்லாம் டைஜஸ்ட் சுற்றுறானுங்க இந்த ஊரில், யாரையும் நம்ப முடியல. என்ன ப்ரோ இப்படி ஒரு நல்ல விஷயத்தை இப்போ சொல்கிறீங்க? 25 வருஷத்துக்கு முன்னால் நானும் இதை உணர்ந்துருக்கணும். டூ லேட். இட்ஸ் டூ லேட் ப்ரோ. இப்போ தான் 25 இயர்ஸ் கொண்டாடினீங்க. என்ஜாய் லைஃப். ஒரு நிமிஷம், நீங்களும் அவசரமாக கிளம்புறீங்களா? இல்லை ப்ரோ, பேசலாம். சரி சரி, உட்காருங்க. சரி, சர்ச்சுக்கு வந்து ஏன் நீங்கள் வராமல் இருக்கீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்குதா? பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உங்ககிட்ட பர்சனலாக சொல்கிறேன். போன வாரம் தான் என் காரை விற்றேன் ப்ரோ. சரி. நம்ம சபையிலேருந்து ஒருத்தர் கெடுத்து விட்டார். ஸோ அதனால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால எனக்கு சபை மக்களோட எப்படி எல்லாரையும் டீல் பண்ணுறதுன்னு முதல்ல தெரியல. சரி சரி, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ பாருங்கள், சொந்தத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி சபைக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கலாம். அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அன்புங்கிறது முக்கியம். அந்த அன்பை வச்சு நம்ம சின்ன சின்ன தப்புகளை மன்னிச்சு விட்டுறலாம். அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ பாருங்கள், நோவா பெட்டகம், அந்த பெட்டகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு ஜோடியாக இருந்தது. பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு அது எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். சிங்கம் நிற்கும், இந்த பக்கம் பறவைகள் இருக்கும், தேள், பாம்பு, பல்லி, பூரம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி சபைங்கிறது ஒரு பெரிய விஷயம். கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம். இங்கே இந்த சபை சரியில்லைன்னு அந்த சபைக்கு ஓடுறது, அது சரியில்லைன்னு அங்கே போகிறது, அதெல்லாம் விட்டுட்டு ஒரே சபையில் நம்ம இருந்து நம்ம தப்பை திருத்துவோம். யார் இது அன்பை கொடுப்போம், அன்பை பெறுவோம். என்ன ப்ரோ, நம்ம சபைக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. சரி, எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க. சரி, சுவிசேகருக்கும் பரிசேயருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள். இவங்களை எப்படி நம்ம டீல் பண்ணுறது? அதாவது பரிசேயர் சதிசேயர்னா உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உள்ளவங்க இல்லாதவங்க இருக்காங்க. அந்த 2 கேட்டகரியில் வருவாங்க. அப்புறம் ஆவி விஷயங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க சதிசேயர். அந்த மாதிரி இருக்கலாம், சபையில் இருக்கலாம்.
கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மன்னித்து மறந்து கொஞ்சம் கவனமாக பழகும் போதும் கவனமாக பழகணும். வரும்போதே வருவாங்க, ரொம்ப பவ்யமாக வருவாங்க, பிரைஸ் லார்ட் கும்பிடுவாங்க. நம்ம கவனமாக இருக்கணும். தெரியும் நமக்கு இவங்க ஆப்பு வைக்க போகிறாங்க, ஆப்பு செய்கிறாங்க. ஆனால் கவனமாக கண்டுபிடிச்சி அவங்களையும் திருத்த முயற்சி பண்ணணும். நம்ம ஒரு சகோதரியாக வாழ்ந்து இயேசுக்கு பெருமை சேர்க்கணும். ஓகே ப்ரோ, அப்போது நீங்கள் எல்லாரையும் வந்து அனுசரித்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுன்றீங்க. நிச்சயமா. இவன் பாருங்க, என் சொந்தக்காரன் ஒருத்தன் கூட வந்தான் சர்ச்சுக்கு. கடவுளே வேலை கொடுங்கன்னு வந்தான், வேலை கிடச்சிது. திரும்ப வந்தான், கடவுளே கார் கொடுங்கன்னு வந்தான், கார் கிடச்சிது. அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கணும் கடவுளேன்னு வந்தான், ப்ரமோஷனும் கிடச்சிது. இப்போ ஆளை காணோம். ஆனால் நம்ம வீடுகளில் போய் சந்திக்கணும், சந்தித்து அவங்களையும் வர வைக்கணும். ஓகே ப்ரோ, நான் வந்து நம்ம கோயிலுக்கு ரெகுலராக வந்து எல்லாரோடையும் அனுசரித்து போக ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி சபை தான் நம்ம வந்து கிறிஸ்து அதுக்கு தலையாக இருக்கிறார். அந்த சபை சகோதர சகோதரிகள் நமக்கு கடவுள் கொடுத்த பரிசு. குற்றம் குறைகள் இருக்கலாம், மன்னிக்கலாம், மறக்கலாம். இது ஒரு இந்த கிறிஸ்மஸை நம்ம ஒரு புது சிருஷ்டியாக ஏற்றுக்கிட்டு கடவுள் படைத்த புது படைப்புகளாக நாம் வாழ்ந்து காட்டணும். சரி, அப்புறம் ஆன்லைனில் பொண்ணு பார்க்க போகிறீங்க, வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லபடியாக முடிய வாழ்த்துக்கள். பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். தேங்க்யூ பிரதர். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் என்ன சிஸ்டர்? மனசே சரியில்லை ப்ரோ. என்னாச்சு சிஸ்டர்? குழந்தைங்க ஸ்கூல் அட்மிஷனுக்காக சர்ச் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் ப்ரோ, ரெஃபரன்ஸ்க்காக. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சர்ச்சு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா? அவங்க பொதுவாக ஆன்சர் பண்ண மாட்டாங்களே, எப்படி அட்டன் பண்ணாங்க? அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல ப்ரோ, அட்டன் பண்ணி என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு கேஸ் வருது, இங்கேயே பொண்ணு ஃப்ளாப்பா. எனக்கும் அதான் பிரதர், சர்ச்சில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன் பொண்ணு வீட்டில். என்னை ஃபோன் எடுத்துகிட்டு என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. இதுதான் சொல்கிறது, சபைக்கு வரணும், உங்கள் முகத்தை காட்டணும். கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. சபை, ஃபெலோஷிப் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு இப்போ புரியுது. அடுத்த வாரத்துலேருந்து சண்டே அன்றைக்கி நாங்கள் தவறாமல் சர்வீஸ் வருவோம் ப்ரோ. ஆமாம், அந்த சரி சர்வீஸ் காலையில் எத்தனை மணிக்கு ப்ரோ ஆரம்பிக்குது? அது 8:30க்கு. நீங்கள் முழிச்சிக்க மாட்டீங்க, உங்களுக்கு லாங்லி தான் சரி வரும். கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. ஈவினிங் 5 o'clock உங்களை நெக்ஸ்ட் சண்டே லாங்லி சர்ச்சில் பார்க்குறேன். பாய் ப்ரோ. சரி, வாழ்த்துக்கள். சபையை பற்றின ஒரு குறியீடுகளை வச்சு அந்த அடல்ட்ஸ் கிட்ட அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு குறுகின நேரத்தில் செஞ்சுருந்தாங்க. அண்ட் இப்பொழுது இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்லி சில பேரை கனப்படுத்த வேண்டிய தருணம். இன்றைக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லா சண்டேஸும் எல்லா ப்ரோக்ராம்ஸ் இந்த சர்ச்சில் நடக்கும்போதும் அங்கே பின்னாடி நின்று சவுண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிற ஆட்களாக இருக்கட்டும், இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுற ஆட்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள். இங்கே எல்லாரும் இருக்கிறீங்க. நான் ஒருத்தராக பேர் கூப்பிட்றேன். அப்போ பாஸ்டர் லூக் அவர்களை வந்து முன்னாடி வந்து அவர்களுக்கு பரிசில் கொடுக்குமாறு கேட்குறேன். கரங்களை தட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். தேங்க்யூ. பிரதர் அபினேஷ், பிரதர் ஷெல்டன், பிரதர் தாம்சன். நன்றி பாஸ்டர். Before we enter into the word of God, we'll sing a song together before we meditate on the word of God. It's never complete unless we read through the scriptures and learn from it and get the word of God. That's called manna. So as the choir comes here, let's all join them and sing and worship the Lord.
இன தங்களுக்குள் வழியாய் சுமவனே. மன்னர்கள் மேடையையோ உன்னத வீடலையோ வந்தனையோ தரையில் இப்பொழுதும் பாஸ்டர் லூக் அவர்களை தேவ செய்தி கொடுக்குமாறு மேடை கலைக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். நன்றி. ஹalleluya. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let God's name be glorified. இந்த நாளில் கூட ஓய்வு நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே Today being the Sabbath day, நம்ம எல்லாரும் கூடியிருப்பது மிக சந்தோஷம். I'm very happy that we are all gathered here. And also அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். I thank everyone who have come here, being invited here. பிஎஸ்எம் திருச்சபையின் ஊடாக நடக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இங்கு வந்து அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த காரியத்துக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு. I thank everyone who have come here through BSM outreach program. I thank everyone. பெத்தேல் சாலம் ஊழியம் அதன் ஊடாக செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். I thank every volunteer who is participating in this ministry through BSM. கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்தி அவருடைய இந்த நாளிலே கூடியிருக்கக்கூடிய அந்த நற்செய்தியை உங்கள் மத்தியிலே விதைக்க விரும்புகிறேன். I thank God for everything and I want to present a good gospel to you today. நம்ம எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தோம். We all enjoyed the program here. எதற்காக இதை செய்ய வேண்டும்? Why are we doing this? இவ்வளவு காரியத்தை செய்வதன் என்ன காரணம்? What is the use of doing all this? ஒரு நாடகத்திலே சகோதரர் சொன்னார், In a skit, a brother told like this. மனப்பாடம் படிப்பது முக்கியமல்ல, இயேசுவின் மனதை உடையவர்களாக வாழ்வது மிக முக்கியம் என்று. It is not important that we memorize everything, but we need to live according to God's will. இயேசுவின் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to know the image of God. அதற்காகத்தான் இயேசு பிறந்தாரே ஒழிய That's the reason Christ was born. மற்ற ஒன்றுக்கும் அல்ல. Not for anything else. எவ்வளவு காரியம் செய்தாலும் How many ever things we do, ஆனால் தேவன் ஏன் பிறந்தார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். I want to say why Christ was born. நம்ம என்ன இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம்னா புதிய சிருஷ்டி. The theme of this program is new creation. ஏனென்றால் அவர் அதிசயமானவர். He is a God who does marvelous things. நீ எல்லாம் நன்றாய் கவனிக்கணும். You all have to listen to this carefully. இந்த எதை பெற்றுக்கொண்டு போக வேண்டுமோ அதை நாம் பெற்றுக்கொண்டு போக வேண்டும். What we have to receive is what we should receive. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு முக்கியமான காரியம் நான் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த இயேசு பிறந்ததுடைய முக்கியத்துவத்தை. The reason why you were all invited here is because I want to say that the new good news of Christ being born. ஏன் அவர் பிறப்பை நாம் எல்லாம் இப்படி கொண்டாடுகிறோம் என்றால் Why are we celebrating the God's birth something like greater this? than everything. It's greater than everything. அப்படி என்றால் அவர் ஒரு அதிசயமானவர். He is a God who does wonders. அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. ஆமென். ஆகையால தான் இவ்வளவு காரியத்தை நம்ம செய்கிறோம். Because of that we are doing all this. பாருங்க ஏசாயாவுல 9:6ல சொல்றாரு. In Isaiah chapter 9 verse 6. தமிழ்ல யாராவது படிக்க கேட்கலாம். Someone can have a mic and read the word exactly what it says. 9:6. Isaiah 9:6.
For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. யார் அந்த இயேசு என்பதை ஒரு பட்டியலாக படிக்க நீங்க கேளுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். For unto us a child is born. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். Unto us a son is given. சொல்லுங்க, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். படிங்க. Government shall be upon his shoulder. அவர் நாமம், read it in Tamil. படிங்க அப்படியே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இல்ல, அங்கே இருந்து படிங்க. அவர் நாமம் அதிசயமானவர். பாத்தீங்களா? அவர் நாமம் என்னவா? அதிசயமானவர். சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லணும். அவர் நாமம் அதிசயமானவர். அதனாலதான் இப்படி நம்ம இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை உலகம் முழுவதிலும் இந்த கிறிஸ்மஸ் என்ற பண்டிகையை செய்வதற்கு முக்கியத்துவம் அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. Because of that reason we are all celebrating Christmas, because he shall be called Wonderful. அவர் யார்? ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான புறா, இவ்வளவு பிரபு, இவ்வளவு பெயர்களை உடையவர்தான். ஆகையால் தான் அவர் அதிசயமானவர். He is a counselor, the mighty God, the everlasting Father, the Prince of Peace. We are celebrating because he has all these names. பாருங்க, யோபு 5:9 கூட சொல்றாரு. In Job chapter 5 verse 9. நீங்க என்ன படிக்கலாம் தமிழ்ல? என்னன்னா, இவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You have to know who he is. படிங்க, யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பாத்தீங்களா? அப்ப ஏன் அவர் அதிசயமானவர் என்றால், அவர் அதிசயமான காரியங்களை செய்வதனால் அவர் அதிசயமானவர். Why he is called marvelous God? Because he does marvelous things. அவருடைய முதலாவது அதிசயம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் முதலாவது அதிசயம் என்ன? What is the first marvelous thing that God did? Someone can answer me. தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். அதுதான் முதலாவது அதிசயம். He turned water into wine. அதிசயம். பாருங்களேன், படிக்க கேட்கலாம். வேற யாராவது சொல்றீங்களா ஆன்சர்? பரிசு இங்க இருக்கு. Does someone want to answer? அதுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு இல்லையா? சரியா சொல்லிட்டாரு. கைகளை தட்டி அவருக்கு அந்த பரிசா நம்ம கொடுக்கலாம். ஆமென். Let's all applaud for this brother. பாருங்க, முதலாவது அதிசயம் சங்கீதம் 139 14வது வார்த்தை. பாருங்க, இந்த பைபிள்ல எழுதி இருக்கிற வார்த்தையில பாருங்க, சங்கீதம் தமிழ்ல படிங்க. சங்கீதம் 139 verse 14. Psalm 39:14. 139:14. Yeah, please. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். பாத்தீங்களா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்ட, ஆகையாலே உம்மை துதிப்பேன். அப்ப மனிதன் பிறப்பு தான் மிகப்பெரிய அதிசயம். தேவனால் உண்டாக்கப்பட்ட முதலாவது பெரிய அதிசயம் என்னது? மனிதன், நீங்களும் நானும் தான். For I am fearfully and wonderfully made. That's why I praise God you. made us. அவர் நம்மளை சிருஷ்டித்தது பெரிய அதிசயம். கரங்களை தட்டி God who made நம்மளை us, that's உருவாக்கியது தான் முதலாவது அதிசயம் என்று தேவன் சொல்லுகிறார். That's the greatest miracle of me being created. ஏன்னா அவருடைய நாமமே அதிசயம்னு சொல்லப்பட்டிருக்கு. His name is a God who is wonderful God. அப்ப முதலாவது அவர் அதிசயமானவர். ஏனென்றால் உங்களையும் என்னையும் படைத்ததனால் அவர் அதிசயமானவர். நாம் தான் அந்த முதலாவது அதிசயமானவர். His name is called Wonderful God because you and me being created by God is the first wonderful thing he did. அடுத்து இரண்டாவது காரியம் மத்தேயு 1:21ல சொல்றாரு. In Matthew 1:21, the second thing that is mentioned here. அதுக்கு அடுத்து கடைசி வசனம் 119 verse 18 சங்கீதம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப Matthew 1:21ல சொல்றாரு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்ப மனிதனை அவர் படைத்தது முதலாவது அதிசயம். He created man, that's the first marvelous thing. நாம் தான் முதலாவது அதிசயம். I am the first marvelous thing. அப்ப இரண்டாவது காரியமாக என்ன சொல்லுகிறார் என்றால், What is the second thing he said? இரண்டாவது அதிசயம் என்ன? What is the second சொல்லுங்க marvelous இந்த thing? வசனத்திலிருந்து என்னது இரண்டாவது அதிசயம்? Can someone tell what's the second marvelous thing from this verse? அவர் நாமமானது நம்மளுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கின்றது. அதுதான் இரண்டாவது அதிசயம். His name shall save us
our people from all the sins. That's the second marvelous அப்ப thing. சொல்லுங்க முதலாவது என்ன? What is the first thing? நம்ம தான் அவர் படைத்தல பெரிய அதிசயம். We are the first marvelous thing created by இரண்டாவது God. மனிதன் பாவத்துல விழுந்துட்டான். Man went into sin. அவனை காப்பாற்றி பாவங்களை ரட்சித்து உண்டாக்கியது இரண்டாவது ரட்சிப்பு. God saved man from the sin is being the second marvelous thing here. சங்கீதம் 119:18 படிங்களே. இப்ப மூணாவது காரியம் Psalm 119:18. 119:18 yeah. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்ப மூணாவது அதிசயம் என்னது? What is the third marvelous thing சொல்லுங்க here? பாப்போம். மூணாவது அதிசயம் என்ன? What's the third thing? இந்த பைபிள். ஹalleluya. Bible is the In third the word of marvelous God. thing. It's the word of God. உலகத்திலே நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். You have to understand something in this world. கிபி கிமு என்று பிரிக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு நற்செய்தி உடையது இந்த வேதாகமம். We have உலகத்தையே BC and பிரித்து AD. போட்டது இந்த வேதம். This world was split into BC and AD because of this Bible. உலகம் உருண்டேன்னு இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. People understood that the world is spherical only during recent Hardly days. 200 years ago. Hardly 200 years ago. ஆனா வேதத்துல 5000 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு அது பந்தை போல நான் மேல தொங்க விட்டு இருக்கிறேன் அப்படினு சொல்றாரு. But in the Bible it is mentioned it is being like a ball which is hanging in the sky இதை like 5000 years ago. இதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். You have to understand this carefully. உயிர் எங்க இருக்கு என்று மனிதன் கண்டுபிடித்தது இப்பதான் 1982ல. In 1982 where the life is just now man discovered. 882 sorry. ஆனால் வேதம் சொல்லுகிறது But Bible says யாத்ராம்ல சொல்றாரு அவரு in the book of Exodus இரத்தத்துல உயிர் இருக்குன்னு ஆண்டவர் அப்ப சொல்லிட்டார். life is in the blood. That's how when Bible says. உலக அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னது என்னன்னா But what did all the great miracles in the world பிரெயின்ல say? இருக்கு ஹார்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க. They were all mentioning it is in the இப்பதான் brain and the heart. கண்டுபிடிச்சாங்க உயிர் எங்க இருக்கிறது? But only recently they discovered it is in the blood. ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டாரு. But God said before. இரத்தத்தை ஊற்றி விட்டு நீங்கள் சாப்பிடுங்க மாம்சத்தை ஏன்னா அதுல தான் உயிர் இருக்குன்னு சொன்னார். Take away the blood and eat. That's where the life is. அவ்வேற்பட்ட வெளிச்சத்தை உடையது இந்த வேதாகமம். So much of light is there in this இதை Bible. படிக்க படிக்க நமக்கு உயிர் வருகிறது. அதுதான் மூன்றாவது அதிசயம். Listen very people carefully. நம்ம என்னத்தை கற்றுக்கொண்டு போகிறோம் என்பது மிக முக்கியம். So only when we read the Bible we know all these things. Just listen carefully so you know இவ்வளவு what I'm பண்டிகை saying. இவ்வளவு காரியங்களும் செய்வதற்கு காரணம் இவ்வளவு பெரிய அற்புத அதிசயங்களை உடைய இந்த வேதாகமம். Why are we celebrating so greatly? Because there's so much of marvelous things in this Bible. கடைசியா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 Finally, I want to say 16:24 Declare his glory among the nations, his wonders among all people. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். பாத்தீங்களா? இத சொல்ல வேண்டியது யாரோட கடமை? It's whose job to say all this? ஜாதிகளுக்குள்ளும் அவருடைய மகிமையையும் அடுத்து என்ன சொல்றார்? சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் லிசன் பீப்புள் அதிசயங்களையும் சொல்லுங்க நீங்க படிங்கல. சொல்லுங்க விவரித்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Declare his glory among the nations, his wonder among all people. Who has to declare this? இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? What am I saying now? சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? What am I doing now? அதான் அது செய்யுங்கன்னு சொன்னார். What? அதனால தான் கிறிஸ்தவர்கள் போய் That's why Christians இந்த have to இயேசுவை go. ஊரெல்லாம் போய் சொல்றாங்க. They have to spread the good news ஆனா to all. அவங்களுக்கு கிடைக்கிற பேரு மதம் மாற்றுறாங்க. But the name they achieve எங்களுடைய is பாரம்பரியத்திலிருந்து எங்களை பிரித்தெடுக்கறாங்க. they are changing us from our traditions. ஆனா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா But what God ஜனங்களுக்குள்ளும் எல்லா இடத்துக்குள்ளும் நீ போ என் மகிமையும் சகல ஜனங்களுக்கு என்னுடைய அதிசயத்தையும் நீ எடுத்து சொல்லு அப்படின்றார். Go to all nations and among all the people just inform them about my அத glory. சொல்வதற்காக தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. Just to declare that we are having Christmas. இப்ப சொல்லுங்க பாப்பா என்ன முதலாவது அவர் அதிசயமானவர் ஆகையால் தான் இந்த பண்டிகை பெரியதாக இருக்கிறது. காரணம் ஏன் அவர் அதிசயமானவர்? Why he is being called marvelous? அவர் பல நாமங்களை உடையவர். Because he has many names. முதல்ல நம்மள அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். He created us in a marvelous way. ஒரு மெஷின் கூட 150 வருஷம் 100 வருஷம் வர்க் பண்ணாது சார். A machine cannot work more than 100 years. நம்மட்ட இருக்கிற இந்த இருதயம் 100 வருடம் அது இப்படி துடிச்சிட்டே இருக்கு. But our heart inside us can pump for more than 100 years. இருக்குதா இல்லையா? Do we have it or not? 120 வயதிலும் அந்த இருதயத்தோடு ஜீவனோடு இருக்கிற மக்கள் உண்டு. So we see people who are living like 120 years. உருவாக்கியது முதலாவது அதிசயம். இரண்டாவது எது? First thing God created. இரண்டாவது என்ன? What's the second? எது? சொல்லுங்க இரண்டாவது நம்ம சொன்னோம் இல்லையா? What is the second marvelous thing?
இந்த வேதாகமம். It's the Bible. அவர் அதிசயமானவர். நம்மளை உருவாக்கினது நம்ம முதலாவது அதிசயம் அருடாக, இரண்டாவது இந்த வேதாகமம், மூன்றாவது First being wonderful, second is the Bible. What is the third thing? அவர் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போக வேண்டும். இந்த காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். இதுதான் முக்கியம். He has to take us to the heaven and we have to declare this among people. ஏனென்றால் அவர் பாவத்தை நீக்கி நம்மளை என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். He has redeemed us from the sin and he is taking us to மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை இந்த வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. Bible says there is a life after death. அதனால தான் கிறிஸ்தவங்க அப்படின்னா இயேசுவை உடைய மக்கள் பிறருக்கு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அவர் சொன்னாரு இதை செய்யுங்கள் என்று சொல்லி. That's why Christians declare among the people because God said declare it. இதனால தான் உங்களை எல்லாரையும் நாங்க கூப்பிட்டு இதை சொல்லுவதற்கு எங்களுக்கு நீங்க வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். இதை உங்களுக்கு சொல்லுவதற்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசுவதாக. Thank you all. That's the reason we invited you all here to declare his glory among you. Thank you all for coming. God bless you. God bless you. Thank you, Pastor, for the word of God. In these times where we'll be thirsting for the word, it's such a blessing to hear the word of God. இந்த நேரத்திலும் கடைசியாக ஒரு கொயர் பாடலை கேட்க போகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்குற நேரம். இந்த மினிஸ்ட்ரிஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ஏராளமான காரியங்கள் இந்த சபை செய்கிறது, கம்யூனிட்டியாகவும் இந்த சபை செய்கிறது. உங்களுக்கு மனமும் என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை காணிக்கையாக இந்த நேரத்தில் செலுத்தலாம். இந்த பாடல் பாடும்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். உங்கள் ரோஸில் அவங்களே அந்த காணிக்கை எடுப்பாங்க. உகந்தவர்கள் முடிந்தவர்கள் அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. Glory to the newborn King.
கிருபையும் இரக்கம் கொண்ட தகப்பனே, இதோ இந்த நாளை காண செய்தீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. உண்மையை துதிக்கிறோம், உண்மையை ஆராதிக்கிறோம் ராஜா. இங்கு சிறு கூட்டமாக இருந்தாலும் இவ்வளவு பேரை எங்கள் கூட்டு சேர்த்ததற்காக நன்றி. நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டோம். உங்கள் வார்த்தை என்னும் மன்னாவை பெற்றுக்கொண்டோம். எங்களை மனிதர்களாக நீங்கள் பிறப்பித்தது ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை நாங்கள் இன்று காண்கிறோம். அதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் எடுத்த இந்த ஆராதனை எல்லாமே துதி உமக்கு மட்டும் கர்த்தாவே. துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். அதே மாதிரி எடுக்கப்பட்ட இந்த காணிக்கைக்காகவும் கொடுத்த ஒவ்வொருக்காகவும் நாங்கள் கரங்களை தாழ்த்தி நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. We thank for everyone to being here on this occasion. This is a special occasion and we thank everyone for all the offerings. Thank you. All glory be to God. Thank you. As much as Pastor thanked you all, many of us thanked you all. We invite Brother Herbert to do a vote of thanks. ஹல்லேலூயா. வந்திருக்கும் அனைவருக்கும் பிஎஸ்எம் திருசபையின் சார்பாக நாங்கள் நன்றிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். எங்கெல்லாம் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் இங்கே சபைகளின் சார்பாகவும் பாஸ்டரின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். முதலாவது நாங்கள் தேங்க்ஸ் டு டிஸ்பிளே பீப்புள். அவங்க எப்போவுமே பின்னாடி தான் நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி நமக்கு பாடுற மாதிரி அவங்க தான் எல்லாமே முன்னாடி நின்று எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் சபையின் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் கைத்தட்டி உற்சாகமாக பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அதை கிரியேட் பண்ண டீச்சர்ஸ்க்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நாங்கள் கவுன்சில் மெம்பர்ஸாக எல்லோரும் சேர்ந்து ஒருமித்து இவ்வளோ தூரம் நாங்கள் ஒரு 4 வாரமாக எல்லோரும் சேர்ந்து எவ்ரி சாட்டர்டே 4:30 to 6:30 நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதோடைய பிரதிபலன் நீங்கள் கைத்தட்டி எங்களுக்கு உற்சாகம் கொடுத்தது மட்டும்தான். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று பைபிளில் சொன்னது போல் நாம் ஒருமித்து இந்த இடத்தில் வந்து ஆண்டவருடைய கிருபையை கொடுத்தோம். அதே போல் ஃபுட் அரேஞ்ச் பண்ண மக்களுக்காக வேண்டி தேங்க்ஸ் சொல்லிக் கொள்கிறேன். கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுங்கள். அதே போல் எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. மார்னிங் 8:30 சரை சர்ச்சில் வச்சு எங்களுக்கு சண்டே மார்னிங் சர்வீஸ் இருக்குது. 11:15 வேன்கூர் சபையில் வச்சு ஷெர்ப்ரூக் ஸ்ட்ரீட்டில் மீட்டிங் இருக்குது அங்கே. அது போல் லேங்லியில் எவ்ரி சண்டே ஈவினிங் 5:15 லேங்லி சபையில் வச்சு இருக்குது. எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இவ்வளோ தூரம் ஆதரவு தந்த ஒவ்வொருக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். சபையின் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் ஹெர்பர்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். அவரை பாராட்டிக்க முடியாது அஃப்கோர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் அவர் சொன்ன மாதிரி ஒரு 4-5 வாரமாக தொடர்ந்து மக்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த பல காரியங்களை இப்போ சாப்பாடு இருக்கட்டும், இந்த காரியங்கள் இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து இப்படி சேர்த்து நம்ம எல்லாரும் இந்த ஈவினிங்கை வந்து ஒன்றா சந்தோஷமாக இந்த மாதிரி கழிகூறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அதுக்காக பிரதர் ஹெர்பர்ட் நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி. As we began this program with a prayer, we should also end with a prayer. So I request Pastor to please come here and let us all bow our heads and look to the Lord and say the prayer. நான் இவருக்கு நன்றி சொல்கிறேன், பிரதருக்கு. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நம்ம மாறி மாறி சொல்லணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையில் தேவன் நம்மளை அழைத்து வந்து இந்த இடத்துல வந்த யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்தது உங்கள் வருகை தானே ஒழிய வேறு ஒன்றுமல்ல. ஸோ இந்த வேளையில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி கண்களை மூடி கிருபை இறக்க நிறைந்த தகப்பனே, Father in heaven, we want to thank you and praise you for this wonderful moment, Father God. We thank you for bringing a people and having a fellowship. And Lord, thank you for the children and every facet of our life, Master God. Thank you for the ministry. Father, I believe 2026 will be a blessing for growing our church, Master. And I thank you for every finance support and all kind of pattern of the people, Master God. In Jesus' name I pray. Amen. Amen. Feliz Navidad, Feliz Navidad,
around the block.